ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்யலாமா? வாங்க. இப்போ நான் ஒரு புதுவிதமாக செய்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அரிசி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை வந்து நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் சேர்க்குறதுனால சேர்க்கலாம். எண்ணெய் பாதி நெய் பாதி, ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டில் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு எண்ணெய் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காயிட்டால் பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில். அரிசியை வந்து நம்ம தனியாக கொஞ்சம் ஆஃப் பாயில் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரியாணியில் சேர்க்கணும். இப்போ இந்த பிரியாணியில் போடுறதுக்காக இந்த பட்டை, பிரியாணி இலை இது வரைக்கும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். மற்ற அன்னாச்சி பூ, இந்த ஏலக்காய், மறுபடியும் பிரியாணி இலை ஒரு 4 இலை, இது எல்லாம் வந்து தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணியில் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுலேயே நம்ம இந்த கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொதி வரட்டும். இது கொதிக்கும் போது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தண்ணியிலே நம்ம அரிசி கூட போடும்போது ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளியை சேர்த்தாச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம அந்த அரிசியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிக்கு வந்து அளவு கிடையாது. நம்ம இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுவோம். அதனால் அது அளவு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு 5-6 நிமிஷம் வதக்கி விடணும். அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனும் நல்லா வதங்கி வரணும். அரிசி ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு கால்வாசி தான் இருக்குது. இன்னும் ஒரு அரை வேக்காடு வரட்டும். இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதில் சிக்கன் வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் பிரியாணி மசாலா 1 ஸ்பூனும் போட்டிருக்கேன். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போதே உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த கப்பில் 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே அந்த பக்கம் அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிறேன் நான். இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அரிசி வந்து ஃபுல்லாகவும் வெந்திருக்கக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு. இப்போ தண்ணி நல்லா இதில் வந்து தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலையே வந்து ஒரு 1/2 கிண்ணம் சேர்த்துருக்கேன். 1 கிண்ணம் அரிசி போட்டேன். இப்போ இதில் நான் 1/2 கிண்ணம் தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது அரிசியை சேர்த்துட்டு அந்த 1/2 கிண்ணம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி போட்டுட்டு இது நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ அரிசிலேயே நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கலரி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 1/4 ஹவர் சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடணும். விசில் வராது. 1/4 ஹவர் வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை திறக்காமல் வச்சுருக்கணும். 10 நிமிஷம் விட்டுட்டு அந்த ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான். நெய் சேர்த்துட்டு இது கூடவே லெமனு, ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். அது காட்ட முடியல. சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி காலையிலேயே ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்
சௌமியா உலகம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா.